தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையை பறிகொடுத்து பரிதாப நிலைக்கு தமிழக மக்களை தள்ளியிருக்கிறது ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தர்பார். முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு, பாலாறு உள்ளிட்ட ஜீவாதார உரிமைகளை பாதுகாத்திட இந்த 4.5 ஆண்டு கால காட்டாட்சியில ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கவில்லை. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் உடனடியாக முதல் கண்டன குரல் எழுப்பி இந்த தூங்கி கொண்டிருக்கிற இந்த காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசை தட்டி எழுப்பியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். இந்த திட்டத்திற்கு எதிராக ஸ்டாலின் அரசு தாக்கல் செய்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிற வேதனை செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. உடனடியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற அரசை தட்டி எழுப்பி அறிக்கை வெளியிட்டார்கள். அதோடு கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கவும் உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இன்றைக்கு நமக்கு செய்தி வருவது இதயத்தை சுக்குநூறாக தகர்த்தெறிகிறது. ஸ்டாலின் திமுக அரசின் கையாலாகாத அக்கறை இல்லாத நடவடிக்கைகளால் தான் நம்முடைய காவேரி உரிமை பறிபோகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகும் என்பது டெல்டாக்காரரான ஸ்டாலின் அவர்கள் அறியாதது அல்ல, நாம் முதலமைச்சருக்கு தெரியாதது அல்ல. ஆனால் என்ன காரணத்தினாலோ மௌனம் காக்கிறார். ஒருவேளை கூட்டணிக்கு குந்தகம் வந்துவிடும், பங்கம் விளைந்துவிடும் என்கிற அச்சத்தினாலோ என்னவோ மௌனம் காக்கிறார்.